தாவேகா மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, விஜயோட பாதுகாவலர் வந்து தொண்டர் ஒருத்தர் வந்து தூக்கி வீசி எறிஞ்சதுனால, அவருக்கு வந்து அடிபட்டதுனாலயும், அவர் வந்து காவல் நிலையத்துல புகார் குடுத்து, அந்த தாவேகா தலைவர் மீதும், அதே மாரி அந்த பவுன்சர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. நானுமே அந்த நியூஸ பார்த்திருந்தேன். அதே மாரி அந்த எஃப்ஐஆருமே படிச்சு பார்த்தேன். அப்படி என்னதான் அதுல இன்சிடென்ட் நடந்திருக்கு, என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுல மொத்தம் 3 செக்ஷன் போட்டிருக்காங்க. 189 சப் கிளாஸ் 2, 296B, 115 சப் கிளாஸ் 2 போட்டிருக்காங்க. அதாவது இந்த 189 சப் கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா, சட்டவிரோதமான ஒரு கும்பல்ல ஒரு உறுப்பினராக இருந்தா என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை சொல்ற சட்டப்பிரிவு தான் அது. இந்த 296B வந்து பாத்தீங்கன்னா, பொதுவெளியில யாரையாவது ஆபாசமாக பேசுறது, திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா அதற்காக என்ன தண்டனையோ அதை சொல்ற சட்டப்பிரிவு அது. இந்த 115 சப் கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா, தன்னிச்சையாக ஒருத்தருக்கு வந்து உடல்ல காயம் ஏற்படுத்துறது. இதுதான் வந்து சொல்ற சட்டப்பிரிவு தான் அது. இந்த 3 செக்ஷன் தான் போட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த 189 கிளாஸ் 2வும் இந்த 296B வந்து பாத்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். இந்த 115 கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஒரு புகார்ல ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் இருந்தாலுமே போலீசார் வந்து அதுல நேரடியாக வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம். அதாவது நான் இந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோல அந்த பவுன்சர் வந்து தூக்கி போடுறாரு. எந்த கான்வர்சேஷனுமே நடந்த மாதிரி அந்த வீடியோல தெரியல. எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாதிரியும், பேசின மாதிரியும், அவங்க திட்டின மாதிரியும் எந்த வேர்டுமே நான் பார்க்கல. நீங்க ஏதாவது பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. அதாவது இதுல புகார்ல அசிங்கமாக பேசினாங்க, திட்டினாங்க அப்படின்னு ஒரு வேர்டை கொடுத்ததுனால அது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் ஆயிடுது. ஆனா ஆக்சுவல் இன்சிடென்ட் அவர் தூக்கி போடுறாரு. அதற்காக போடப்படுற சட்டப்பிரிவு 115 சப் கிளாஸ் 2. இது வந்து வித்தவுட் மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் இல்லாம போலீசார் வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது. அப்ப புகார் கொடுக்கறப்பயே இந்த ஆபாசமாக பேசுறாங்க, திட்டுறாங்கன்னு சொல்லிதான் புகாரை கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் வந்து அந்த சட்டப்பிரிவை சேர்க்கிறாங்க. இதுல 118 கிளாஸ் 2 வந்து சட்டவிரோத கும்பல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த சட்டவிரோத கும்பல்னா எப்படி? இந்த மாநாடு நடத்துறாங்க, பர்மிஷன் வாங்கி தான் நடத்துறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அவருக்கு பிரிவு செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அந்த 8 பேர்ல இருந்து 11 பேர் அவங்க இருப்பாங்க. அது எப்படி சட்டவிரோத கும்பல் ஆகும் அப்படின்ற ஒரு டவுட் வருது. அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர்ல விஜய் அவர்களுடைய ரோல் என்ன? விஜய் அவர்கள் வந்து டைரக்டா ஏதாவது ஒரு அஃபென்ஸ்ல ஈடுபட்டிருக்காரா அப்படின்ற விஷயங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த எஃப்ஐஆரை பார்த்தேன். விஜய் அவர்களுடைய பேர் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த அஃபென்ஸை செஞ்சாரு, இதை பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் வந்து வரல. அப்படி இருக்கும் பட்சத்துல அவருடைய பேரை எஃப்ஐஆர்ல இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு விஷயங்களுமே ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்த இடம் வந்து மதுரை. இது வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் காவல் நிலையத்துல வந்து போடுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி ஜூரிஸ்டிக்ஷன் மாத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது. அப்போ இந்த எஃப்ஐஆர்ன்ற விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிரஷர்னாலையும் போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆரா தான் இருக்கும். இந்த எஃப்ஐஆர் வந்து எளிதா இந்த குவாஷ் பண்றாங்களோ இல்ல என்ன விஷயங்கள் பண்றாங்களோ அவங்களுடைய தலைமையும் அவங்கள்ட்ட இருக்கிற லீகல் டீம் வந்து அதை பார்த்துப்பாங்க. இந்த வீடியோ போறதுனால நான் வந்து தாவேகா கட்சிக்காரன், விஜய் சார்பா பேசுறேன், விஜயோட ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. இதுல இருந்து என்ன சட்டங்கள் நமக்கு தேவைப்படுதோ, என்னென்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அந்த பவுன்சர் பண்ணது வந்து தவறா என்னன்ற விஷயங்கள் வந்து அது போலீஸ் ஆபீசர் வந்து விசாரிப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. சோ அந்த பையன் மேல வந்து தப்பா இல்லையா அப்படின்ற விஷயங்களுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இதுல ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த பையன் அந்த தடுப்பை மீறி ஏன் மேல போகணும்? எல்லாமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க தொண்டர்களுக்கு, இது மேல ஏறாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு கிரீஸ் தடவை வைக்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க மேல வரக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து கன்வே பண்ணிருப்பாங்க கண்டிப்பா ஒவ்வொரு விஷயங்களுமே. அதை மீறி தான் அந்த பையன் மேல ஏறி வரான். ஆனா நிறைய பேர் ஏறுறாங்க. எல்லாரையுமே வந்து அந்த கும்பலை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆபீசர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, தள்ளுறாங்க. அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ மேக்சிமம் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு நபர் வந்து அவர் விஜயிடம் வந்து அலோவ் பண்ணிட்டு அவரை கட்டிப்பிடிக்கவோ இல்லைன்னா அவருக்கு வந்து துண்டை போடவோ அலோவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன ஆகும்? இப்ப ஒருத்தர் இந்த பையனை அலோவ் பண்ணிட்டாங்க, அலோவ் பண்ணிட்டா மத்தவங்க எல்லாம் எல்லாருமே ஆகா இந்த பையன் பண்றானேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேல ஏறி. அப்ப என்ன நடந்திருக்கும்? அந்த இடம், அந்த இடமே ஒரு கலவரம் ஆயிட்டு இருக்கும். இப்ப ஒருத்தர் துண்டை தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த துண்டுகளை தூக்கி எறிறாங்க. அதே மாதிரிதான் வந்து இவரை வந்து அலோவ் பண்ணி இவரை கட்டிப்பிடிக்க வச்சிருந்தாலும் இல்லைன்னா விஜய் கிட்ட பேச வச்சிருந்தாலும் எல்லாருமே வர ஆரம்பிப்பாங்க. இதனால வந்து தேவையில்லாத ஒரு விபரீதங்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயங்களுக்காக தான் அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ என்ன விஷயங்கள்ன்றது அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை பார்ப்பாங்க. இதுல வந்து நேரடியாக விஜய் அவர்களுடைய ரோல் என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நான் பார்த்தேன். அப்படி எதுவுமே நேரடியாக இல்லை. சோ பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.